வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக ஒரு வீடியோ போயிட்டு இருந்தது. யாருக்குள்ளதுன்னா, நம்ம நடிகர் ரஞ்சித் அவர்களுடைய வீடியோ தான். அவர் ஒரு படம் இயக்கியிருக்காரு. அவருடைய படத்தோட பேர் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வெளியிட போகிறதா அவர் ப்ரெஸ் மீட் வச்சு அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த சில விஷயங்கள் தான் இப்போது சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவர் பேசினதுக்கு நிறைய ஆதரவும் பெருகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் சொன்னது எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுலேருந்து இந்த படம் எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஓரளவு கணிக்க முடியுது. ஏன்னா அவர் சொன்னது என்னன்னா, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு இதை தான் மெயினாக அவர் சொன்னார். பெண்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறத கூட சொல்லலை, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணார். அப்போது இந்த படம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை சார்ந்து தான் இவர் ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காரு. அது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு சார்ந்து என் சிந்தனைக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதை வைத்து நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரி, இதில் என்ன பரபரப்பு இருக்குது, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? நிறைய படங்கள் நம்ம இப்படி பார்த்துருக்கோமே, பெண்களின் பாதுகாப்பு, பெண்கள் எப்படிலாம் ஏமாற்றப்படுறாங்க, எப்படியெல்லாம் அவங்கள சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க சிலர் அவங்கள எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டுறாங்க. இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசின சில விஷயங்கள் உண்மையிலே எல்லாருக்குமே தோணியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை தெளிவாக அவர் எடுத்து முன் வச்சார். அதாவது அவர் மெயினாக பேசின விஷயங்கள் என்னென்னா, காதல் திருமணம், அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா, அதை பற்றி ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. ரெண்டாவது, ஜாதி அடிப்படையாக வச்சு சினிமாக்கள் எடுக்கிறாங்கல்ல, அதை பற்றி ஒரு கருத்து பேசியிருந்தாங்க. அண்ட் அதை சார்ந்த சில கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் மெயினாக பேசினது இந்த விஷயங்கள் தான். அவரோட படத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து நான் பழகின வரைக்கும் எங்களுடைய சமுதாயம் சார்ந்து எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் ஒரு படமாக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதை முன்வைக்கிறாரு. அதுலேருந்து இந்த படம் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது. ஒரு பெண் குழந்தை, ஏதோ ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தையோடைய பாதுகாப்பு, அது எப்படியாவது தவறு செய்ய போதா, இல்லை தவறு செய்யும் போது அவங்கள யாராவது பாதுகாக்கிறாங்களா, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க இந்த கதையை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த தான் பேஸ் பண்ணி அந்த கதை இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியுது. ரெண்டாவது காதல் திருமணம், ரெஜிஸ்டர் மேரேஜ், அதை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில் தான் அங்கே ஹைலைட். அதாவது எதுக்கெடுத்தாலும் நம்மளுக்கு அப்பா அம்மா தானே தேவைப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டில் சைன் பண்ணுறதுக்கு கூட அப்பா அம்மா தானே தேவைப்படுறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து யாரோ ஒருத்தர் இருந்தால் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க கூட நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு அப்பா அம்மாவோட கையெழுத்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த சட்டம் தவறான சட்டமாக தானே இருக்கணும். யாரோ 2 பேர் சைன் போட்டால் போதுங்க, சைன் போட்டால் நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சட்டம் தவறான சட்டமாக தானே இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டார். உண்மையிலே அது சரியான கேள்வி தான். ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸோட தோளில் தான் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே அப்படி தான். 1-2 எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா, பிறந்ததுலேருந்து என்னுடைய குழந்தை இந்த ஸ்கூலுக்கு போகணும், என்னுடைய குழந்தை இந்த படிப்பு படிக்கணும், இவ்வளோ செலவு பண்ணணும், என்னுடைய குழந்தை கஷ்டப்பட்டுறக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தில் என் குழந்தை பட்டுறக்கூடாது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை படிக்க வைக்கிறதுக்கு இப்போ பேரண்ட்ஸ் ரொம்பவே தயாராக இருக்காங்க. கட்டாயப்படுத்தி அவங்கள இது பண்ணுறது கிடையாது. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் ரொம்பவே மாறிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதாங்க, அவங்க ஃப்யூச்சர் அவங்க தாங்க டிசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ படிப்புலேருந்து எல்லா விஷயமுமே நமக்கு பிடிச்ச விஷயங்களாக தான் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேற்கொண்டு நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருந்தால் கூட குழந்தைகளை படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்துச்சு.
எப்படி கஷ்டப்பட்டாவது என் குழந்தைய வந்து நான் ஒரு டிகிரியாவது வாங்க வச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து அதிகமாக டிகிரி வாங்குறவங்களுக்கு எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. அப்போ ஓரளவுக்கு நம்மள வந்து இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு படிப்பை நம்மளுக்கு பேரண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது நம்மளுடைய சாமர்த்தியம். நம்ம படிக்கிற படிப்பை வச்சுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிறோம். நல்ல விஷயம்தான். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த வேலைக்கு போகணுன்னு ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா, என்னுடைய வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்போ வந்து சிலர் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அப்பா அம்மாவை பற்றி நம்மளுக்கு கவலை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவெடுத்துடுறாங்க. வீட்டில் சொன்னாங்க, ஒத்துக்கலை, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதை தான் பண்ண போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன், சொந்த காலில் நிற்கிறாங்க. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். இவங்க வந்து எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், இவங்க சொத்துல எனக்கு பங்கு வேண்டாம், இவங்க வந்து எனக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்படி சொல்லக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இவங்களை சட்ட ரீதியாகவும் இங்கே வந்து நம்ம அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய தவறாக வந்து அவர் சுட்டி காட்டினார் அந்த வீடியோவில். அது உண்மைதான். ஒரு பேரண்ட் வந்து நீ படிச்சிருக்க, நீ படிக்கிறதுக்கு பேரண்ட் இந்த அளவுக்கு உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கையெழுத்து இல்லாமல் இவங்க வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதை அரசாங்கம் எப்படி அங்கீகாரம் பண்ணுது? இதில் வந்து என்ன இதுக்கு அப்படின்னா, 18 வயசு நிரம்பிடுச்சு அப்படின்னா யார் வேணா போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து அதை கேட்கக்கூடாது, அவங்களுக்கு கேட்கறதுக்குண்டான ரைட்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே அர்த்தம் இந்த விஷயத்தை பொறுத்த அளவில். உனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சுப்பா, நீ வந்து 18 வயசுக்கு மேலே மேஜர் ஆகிட்ட, நீ மேஜர் ஆகிட்டேனாலே உன் லைஃப் உன் கையில் தான், நீ யாரையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தங்க மனசுல வருது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்மளுடைய சட்டமும் துணை நிற்கிறது அப்படின்னு சொன்னா, அது என்ன மாதிரியான ஒரு சட்டமா இருக்க முடியும்? அப்போ பேரண்ட்ஸுக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கு? இல்லை இல்லையா? பேரண்ட்ஸு உன்னை இவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க, உனக்கு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னா அப்பா அம்மா சைன் அங்கே வேணும் அவசியம் அப்படின்னு தான் கொண்டு வரணும் சட்டம். நம்மளுடைய சமுதாய அமைப்பு அப்படி தான் இருக்குது. வெளிநாட்டிலலாம் இருக்கிற மாதிரி தான் இங்கே அந்த சட்டம் போட்டிருக்காங்க. வெளிநாட்டுடைய சமுதாய அமைப்பு அப்படிங்கிறது வேற. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், ஒன்றா இருக்கணும், குடும்பத்தில் ஒன்றாவே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சமுதாய கட்டமைப்புலாம் அவங்களுக்கு கிடையாது. அதனால ஒரு 18 வயசு நிரம்பினதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் மேஜர் ஆகிட்டீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் முக்கியம், அவங்க வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்துட்டு குழந்தைய பெற்றுட்டு அவங்க வந்து குழந்தைய எப்படி வேணால் வளர்ப்பாங்க. தனியாக வந்து ஹாஸ்டலில் போட்டு வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா இவங்க வேற ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்க வேற ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, குழந்தைய தூக்கி ஏதாவது ஹாஸ்டலில் போட்டுருவாங்க. குழந்தை பாட்டுக்கு வளரும், குழந்தைக்கு அரசாங்க பக்கத்துல இருந்தும் பணம் வரும், உதவித்தொகை வரும், அதை வச்சுட்டு அவங்க படிப்பாங்க, அவங்க என்ன ஆகணும் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அது வேற ஒரு கல்ச்சர் அவங்களோடது. அப்போ அப்படிப்பட்ட கல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவோட சைன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அதனால அவங்க என்ன சட்டம் போட்டாங்கன்னா, 18 வயசு ஆயிடுச்சா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணுமா, ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு வந்து சைன் பண்ணுங்க, எல்லாருமே மேஜராக இருக்கணும் சைன் பண்ணுறவங்க, அவ்வளோதான் அவங்களுடைய சட்டம் வந்து அவ்வளோதான். அப்போது நம்ம வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருக்கணும், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவையே. அது அப்பா அம்மாவாக தான் இருக்கணுன்ற கட்டாயம் அவங்க சொல்லவே முடியாது. ஏன்னா கட்டாயம் அப்பா அம்மா கூட தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற நிலைமை அங்கே கிடையாது. அதனால அவங்க அந்த சட்டத்தை வந்து வச்சுக்கல. ஸோ அந்த சட்டம் அந்த ஊருக்கு ஓகே, வெளிநாடுகளுக்கு ஓகே, அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஓகே, சரியாக தான் இருக்குது, அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய சட்டத்துலேயும் அதே தான் வச்சுருக்கோம். பேரண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை. நம்ம சமுதாயத்தில் பேரண்ட்ஸுக்கு மதிப்பு இருக்குது. இதே ஒரு குழந்தைய வந்து ஒரு அப்பா அம்மா கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ குறை சொல்கிறோம் அவங்கள. குழந்தைய பெற்றுக்க மட்டும் தெரியுது, வளர்க்க தெரியலையா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்குறோம் இல்லையா? அப்போது வளர்ந்த ஒரு குழந்தை அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுச்சுன்னா அங்கே வந்து சட்ட ரீதியாக அவங்களுக்கு அங்கீகாரம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி சரியாக இருக்கும்? சரியாக இருக்காது இல்லையா? எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கோ, அதே மாதிரி இந்த குழந்தை ஒரு கல்யாணம்னு ஒன்று பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அப்பா அம்மாவுடைய சம்மதம் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும்.
ஏன்னா இப்போல்லாம் வந்து பேரண்ட்ஸ் மாறிட்டாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லை. லவ் மேரேஜ்னா கண்ணை முடிக்கிட்டு லவ் மேரேஜ்னா நாங்கள் நோ தான் சொல்லுவோம் அப்படிங்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது. இப்போ நிறைய மாறிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்பா அம்மாவோ சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் லைஃப். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை, அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை தான் அரசு அங்கீகாரம் பண்ணணுமே தவிர, உன் இஷ்டத்துக்கு நீ யாரையாவது 4 பேரை கூட்டு வா, சைனை போடு, யார் கூட வேணா நீங்கள் மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் வந்து உண்மையிலே நம்ம சமுதாயத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் ஒரு ஒரு உறவுக்கும் வந்து அதுக்குண்டான வேல்யூ வந்து இன்னுமே இருக்குது. இப்போ நம்ம நிறைய நாகரிகமாக மாறிட்டோம். நிறைய தனித்தனியாக வந்து எல்லாமே வந்து தனித்தனி ஃபேமிலிஸாக நம்ம பிரிஞ்சிட்டோம். கூட்டு குடும்பம்லாம் இப்போ இல்லை. இருந்தால் கூட அந்தந்த உறவுக்கு உண்டான மதிப்பு அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு பையனை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த பையன்கிட்ட இருக்கிற குறை வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியும். ஒரு பையனை பார்க்கும் பொழுதே அவன் என்ன படிச்சிருக்கான், ஏது படிச்சிருக்கான். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் லவ் பண்ணுறன்னு ஒரு பையனை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினாலும் அங்கே ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க பேரண்ட்ஸு. நீ என்னப்பா பண்ணுற, ஏது பண்ணுற, எப்படி இருக்க, ஃப்யூச்சர் எப்படி ரன் பண்ண போகிற, என்ன மாதிரி வேலைக்கு போகிற, இது எல்லாமே கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போமா லவ் பண்ண போது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க படிக்கிறான்ப்போ அவன் வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், நம்ம நம்பிடுவோம். 100% நம்பிடுவோம். நம்பிட்டு அவன் வந்து நம்ம வந்து வருங்காலத்தில் நம்ம நல்லா இருப்போம் அந்த பையனோட அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆனால் அவன் எப்படி இருப்பான், என்னவா இருப்பான் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது வந்து அந்த வயசில் நம்மளுக்கு இருக்காது. அது வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறீங்கனாலும் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக லவ் மேரேஜ்லாம் பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு என்னன்னா அவங்கவுங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே பேரண்ட்ஸோட தேவை வந்து அங்கே இல்லாமல் போயிடுது. அப்போது பேரண்ட்ஸோட தேவை அப்படிங்கிறது அங்கே இல்லை. அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு விஷயத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது நீ என்ன முட்டுக்கட்டையாக இருக்கிறது, உன்னை என்ன நான் கேட்கறது, என் லைஃப்பை நான் முடிவு பண்ணிப்பேன். இன்னும் நிறைய பேர் என்னன்னா நம்ம கல்யாணம் பண்ணி நாளைக்கு குழந்தை பிறந்தா எப்படினாலும் இவங்களை சமாதானப்படுத்திடலாம் அப்படிங்கிற நினைப்பில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உண்மைதான். நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தோன்னு பேரண்ட்ஸு தானாக வந்து சேர்ந்துக்கிறாங்க தான். உண்மையாக நடக்குது தான், நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க மனசில் பட்ட காயம் வந்து ஆறிடுச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த காயம் அப்படியே தான் இருக்கும். என் குழந்தை என்னைய மீறி போயிட்டா அப்படிங்கிற ஒரு காயம் வந்து அதை விட வந்து ஒரு கொடுமையான விஷயம் ஒரு பெற்றவங்களுக்கு இருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்கள் பெற்றவங்களை கேட்டு கல்யாணம் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. பெண்களுக்கு நடக்கிற முக்கால்வாசி கொடுமைக்கு காரணம் என்னென்னா அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதன் வழியாக தான் வந்துட்டு பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளே வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் நம்ம வந்து எந்த விஷயத்தில் பழக ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயத்தில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆபத்தே வரும். நிறைய பெண்கள் ஆபத்தில் சிக்கிறது இதனால தான். நம்ம வந்து இந்த ஒரு இதெல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா, நிறைய பெண்களை கடத்திட்டு போய் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் வெளியில் வந்தது, அது இதெல்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா. அதுக்கெல்லாம் பேசிக் காரணம் என்ன, பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் போனது தான் காரணம். ஒரு பையனை காதலிக்கிற அப்படின்னு சொன்னால் அதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட முதல்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் அங்கீகாரம் வாங்குங்க, முறைப்படி வந்து எல்லாத்தையும் பண்ணுங்க. அது இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் அவங்க கூட வெளியில் போகிறது, பேரண்ட்ஸ் தெரியாமல் அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம அவங்க கூட போயிடுவோம். போய் பார்த்தா அங்கே பேரண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு ஆபத்து நம்மளுக்காக காத்துட்ருப்போம். அதனால வந்துட்டு யாரையுமே நம்பி போகாதீங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்புங்க. பேரண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இந்த தலைமுறையெல்லாம் பார்த்தாங்கன்னா எல்லா விஷயமும் ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் உங்களுக்கு செய்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நம்புங்க. அது நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நீங்களே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். யாரோ ஒருத்தரை பார்க்குறோம், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் தான் நம்ம லைஃப்பில் இருந்தால் இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது மட்டும் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னாடியே என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்குது, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எதிர்காலத்தில் என்னவா ஆக போகிறாங்க, நம்மளை எப்படியெல்லாம் பார்த்துப்பாங்க, இதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் அந்த லைஃப் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். பேரண்ட்ஸுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த லைஃப்பை கண்டிப்பாக நல்லா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை வந்து நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய லைஃப் வந்து நல்லபடியாக செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு காசுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவங்க பேரண்ட்ஸ் தான்.
அவங்க உங்களை படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க. நல்லா சம்பாதிச்சு சொந்த காலில் நின்று உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறது எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ் உங்களை படிக்க வச்சு ஒரு ஆளாக்குனது தான் காரணம். அதை வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சட்ட ரீதியாகவும் இந்த மாதிரி வந்து யாராவது ஒரு 2 மேஜர் ஆனவங்கள வந்து சாட்சியா வச்சுக்கிட்டு நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கண்டிப்பா வந்து தவறான சட்டம் தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு. ஸோ அதை வந்து அவர் வந்து அதை தெளிவாக சொல்லியிருந்தாரு. நமக்கு ஸ்கூல் போகணுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய கையெழுத்து வேணும், காலேஜ் போகணுன்னா அவங்களுடைய கையெழுத்து வேணும், ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அவங்களுடைய கையெழுத்து வேணும். அது மாதிரி வேலையில் ஜாயின் பண்ணுற வரைக்குமே நமக்கு வந்து அவங்களுடைய துணை தேவைப்படுது இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய துணை தேவைப்படுது. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு பேரில் ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அது எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்களுடைய கையெழுத்து வேணும். அது அவங்க சம்பாதிச்சதா இருந்தாலும் சரி, பரம்பரை சொத்தாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அவங்களுடைய கையெழுத்து வச்சு தான் நம்ம வந்து அடுத்த அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியும் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய சைன் தேவைப்படுறப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற இடத்துல மட்டும் பேரண்ட்ஸோட சைன் வந்து தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய தவறான ஒரு சட்டம் அப்படிங்கிறது தான் அவர் அந்த வீடியோவில் கேட்டிருந்தாரு. ஸோ அது ஒரு நல்ல கேள்வி தான், சரியான கேள்வி தான். அதுக்கப்புறம் என்னன்னா ஜாதியை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய திரைப்படங்களை பற்றி பேசியிருந்தாங்க. ஜாதி அடிப்படையாக வச்சு எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை தான் திருப்பி திருப்பி கலரி விடுறாங்க அப்படின்னு தோணுது. எனக்குமே அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும். கங்காயிட்டு அது வந்து புகைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே விட்டுட்டு ஆந்து போயிடும். ஆனாலும் அதை என்ன பண்ணுறது, திருப்பி திருப்பி கலரி ஊதி ஊதி விட்டோம்னா என்ன ஆகும், திருப்பி திருப்பி பற்றிக்கிட்டு எரிய தான் செய்யும். அதை தான் இப்போ நிறைய கட்சிகளும் அதை தான் செய்தாங்க, நிறைய இயக்குநர்களும் அதை தான் செய்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு 2-3 பேரை வந்து அவர் சொன்ன மாதிரி இருந்தது, மறைமுகமாக சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் எந்த பேரையும் அவர் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் குறிப்பிட்டு சொல்லலைன்னா கூட ஜாதியை வந்து நம்ம விற்று காசாக்கி அதில் வந்து நம்ம பொழப்பு நடத்தணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு நம்ம சினிமா எடுக்கலாமே அப்படிங்கிறது தான் அவருடைய பதிவாக இருந்தது. அதுவும் நல்ல பதிவு தான். ஏன்னா ஜாதியை வச்சு எடுக்கிறவங்களாம் என்ன எடுக்கிறாங்க, இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே நடந்த ஒரு கேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை விரிவாக எடுத்து அதை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறத அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட பின்விளைவுகள் என்ன அப்படின்னா அதில் வந்து ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்த 2 கேஸ்ட்டை சேர்ந்தவங்க இப்போ அந்த சண்டையெல்லாம் மறந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க திரும்பியும் இப்படி தான் இருந்தீங்க, உங்களை இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்களெல்லாம் உங்களை அடிமையாக வச்சுருந்தாங்க, இவங்க உங்களை மேலே இப்படி பழி போட்டு ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க, போலீஸ்லாம் வந்து உங்களை இப்படி அடிச்சிருக்காங்க, போலீஸ்ல எல்லாம் நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற தாட்டெல்லாம் கொண்டு வந்து திருப்பியும் என்ன பண்ணுறாங்க, நம்ம மேலே ஏறி போயிட்டு இருக்கவங்கள பிடிச்சி கீழே இழுத்து திருப்பியும் அதே சகதிக்குள்ளே தள்ளி விடுறது தான் இவங்களுடைய வேலையே. நம்ம எப்போ அந்த சகதியிலேருந்து எந்திரிச்சு வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி அதுக்குள்ளேயே கொண்டு போய் தள்ளி விடுறது தான் இவங்க வேலை. எல்லாருக்கும் அவங்களுக்கு போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பழைய கேஸ் எல்லாம் கலரி எடுத்துகிட்டு வந்து அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தவங்களுக்கு சண்டை மூட்டி விடுற வேலை தான் இது. இப்போ அந்த தலைமுறையிலேயே யாராவது மீதி இருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, ஓ இப்படிலாம் நம்மளுக்கு நடந்திருக்குல்ல, அப்போ இவங்களை நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வராதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக வரும். நம்ம ஆட்களுக்கு பழி வாங்குற எண்ணம் மட்டும் சட்டுன்னு வந்துடும், எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பழைய கேஸ்லாம் தோண்டி எடுக்கிறேன், நான் பழைய கேஸ்லாம் வந்து நான் வந்து உண்மையாகவே கொண்டு வந்து ரியலாக வந்து கொண்டு வந்து நான் சீன்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில் ஏற்கனவே முடிஞ்சு போன சண்டையை திரும்ப நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறீங்க, அவ்வளோதான். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நிறைய அரசியல்வாதிகளும் துணை இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அரசியல்வாதிகளால் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இல்லாமல் அவங்களால வந்து காலத்தை தள்ள முடியாது. இதை வச்சு தான் வந்து நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்களே இன்னுமே. தனி கட்சி வச்சுருக்கவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, புதுசாக கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஜாதி மதம் இல்லை அப்படின்னு யார் பேசுகிறாங்களோ அவங்க ஜாதி மதத்தை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இதை தான் அதை வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஜாதி வச்செல்லாம் படம் எடுக்கக்கூடாது, ஸோ பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேசின விதமும் பிடிச்சிருந்தது. குறிப்பாக அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பற்றி அவர் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவருடைய கருத்துக்கு 100% அவருடைய கருத்தோட நான் என்னுடைய கருத்தும் ஒத்து போகிறதுனால இதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பற்றி ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அவருடைய வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் பண்ணால் கூட பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.